நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க. இந்த ஒரு வீடியோல டிவிகே தலைவர் நடிகர் விஜய் அவங்க மக்களை சந்திக்கக்கூடிய நேரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, டிவிகே மக்களை சந்திக்க போனாதான் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்படுது. இதே மாதிரி பிரதமர் போனாலோ இல்லாட்டி உள்துறை அமைச்சர் போனாலோ இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்க விதிப்பீங்களா? எங்களை மட்டும் தான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் விதிச்சு கட்டாயப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆனா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகே தலைவர் நடிகர் விஜய் சொல்றது பொய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு சொன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி 2024 பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நேரத்துல சென்னையில ஒரு ரோட் ஷோ நடத்தியிருந்தாரு. அந்த ரோட் ஷோ நடக்கக்கூடிய நேரத்துல கூட தமிழக காவல்துறை அதிகாரிகளால கிட்டத்தட்ட 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அதுல சில நிபந்தனைகள் என்ன அப்படின்னு சொன்னா, குண்டு துளைக்காத வாகனங்களை மட்டுமே பிரதமர் ரோட் ஷோவில் பயன்படுத்த வேண்டும், பேனர் கட் அவுட்டுகள் உள்ளிட்டவற்றை வைக்க கூடாது, அனுமதிக்கப்பட்ட பாதையில் மட்டுமே ரோட் ஷோ நடத்த வேண்டும், வேறு எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது, தோல்பை தண்ணீர் பாட்டில் போன்ற எளிதில் தூக்கி எறியக்கூடிய வகையிலான பொருட்கள் எடுத்து வரக்கூடாது, வெறுப்புணர்வு தூண்டும் வகையில் முழக்கங்களை எழுப்பக்கூடாது, பிரதமரின் ரோடு ஷோவின் போது உரையாற்றவும் அனுமதி இல்லை, மத நம்பிக்கைகளை காயப்படுத்தும் வகையிலும் வெறுப்புணர்வு தூண்டும் வகையிலும் முழக்கங்களை எழுப்பக்கூடாது, பிரதமரின் ரோடு ஷோவின் போது தொண்டர்கள் பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏராளமான நிபந்தனைகளை விதிச்சுதான் காவல்துறை அதிகாரிகள் அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தாங்க. நடிகர் விஜய்க்கு மட்டும் இல்ல, யாரு நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி அவங்களுக்கு சில நிபந்தனைகளை காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புக்காக வழங்கதான் செய்வாங்க. இந்த விஷயம் கூட தெரியாம சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி எழுப்பிட்டு இருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.